Hello friends, welcome to my channel PTC Chennai Photoshop training channel. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஆல்பம் ஷீட் கிரியேட் பண்ணுறது, தட் இஸ் வெட்டிங் ஆல்பம் 12/36 எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு கிரியேட் நியூ கொடுங்க. ஆக்சுவலாக நான் வச்சுருக்கிறது வந்துட்டு ஃபோட்டோஷாப் 2019. ஓகே, ஸோ இதில் போய்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுற ஆல்பம் வந்து இப்போ வந்து 36x12, தட் இஸ் 36 inches. இங்கே பாருங்கள், 36 வித்து வந்து 36, ஹைட் வந்து 12, ரெசல்யூஷன் 300 வச்சுக்கோங்க. பாருங்கள் இங்கே இன்ச்சஸ். ஓகே, கலர் வந்து கலர் மோடு வந்துட்டு RGB கலரு, தட் இஸ் இங்கே கஸ்டமில் வந்து பிளாக் கொடுத்துங்க. தென் கிரியேட் ஓகே கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னா ஹைட் வந்து 12ம் வித் வந்து 36ம் நம்மளுக்கு வந்துட்டு ஆல்பம் ஷீட் சைஸு வந்துடுச்சு. ஸோ Ctrl 0 போடுங்க. ஆக்சுவல் சைஸ் வரும். ஏன் பிளாக் கொடுத்துருக்கோன்றதை நான் சொல்லுறேன், உங்களுக்கு வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சொல்கிறேன். அண்ட் தென் இதோட உங்களுக்கு என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு 100 பேக்ரவுண்ட்ஸு உங்களுக்கு வந்து ஃப்ரீ டவுன்லோட் கொடுக்குறேன். அது வந்து பாஸ்வேர்ட் ப்ராடக்ட் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வரும், பார்த்துங்க. வாய்ஸ்லையும் சொல்லுவோம், ஸ்க்ரீன்லையும் சொல்லுவோம், பார்த்துங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்பம் ஷீட் க்ரியேட் பண்ணுறோம். பாருங்கள் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ரூலர்ஸ் போட்டுக்கணும். மார்ஜின் தட் இஸ் வந்து 12/18, சென்டரில் வந்து ஒரு ரூலர். ஸோ வியூ போங்க, நியூ கைடு. ஆக்சுவலாக இதோட இது வந்து 0 to 36. ஸோ 18 வெர்டிக்கலில் கிளிக் பண்ணிட்டு 18ல் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு இது பண்ணுங்கள். ஸோ ஒரு சென்டராக இதுதான் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து புக் சைஸ், தட் இஸ் ஆல்பம் சைஸ். இதுதான் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா 12x36 நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ். ஸோ சென்டரில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த நம்ம புக்கு பைண்டிங், ஸ்கூல் புக் பார்த்துருக்கீங்களா பைண்டிங், அது மாதிரி இந்த இடத்துல வந்து சென்டர், இதுதான் சென்டர். ஓகே, ஃபோல்ட் ஆகிற இடம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் சொல்கிறேன். இன்னும் இங்கே ஒரு 1/2 inch ஒரு ரூலரும் இங்கேயும் போட்டுக்கணும் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து அவுட் சைட் சுற்றி ஃப்ரேம் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், திரும்ப வியூ போங்க. வியூ போயிட்டு நியூ கைட், வெர்டிக்கலில் இங்கே 0.5, தட் இஸ் ஸ்டார்டிங்கில் இங்கே 0.5, இங்கே வந்து லாஸ்ட்டில் 0.5. ஸோ ஸ்டார்டிங்கில் 0.5 கொடுத்துக்குங்க. ஸோ ப்ளேஸ் ஆகிடுச்சா, திரும்ப நியூ போங்க, நியூ கைட். இது டோட்டல் 36, ஸோ 35.5 அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ இப்போது வியூ நியூ கைட் ஹாரிசான்டல் கிளிக் பண்ணிங்க. டாப்பில் நம்மளுக்கு 0.5ல் மார்ஜின் வேணும், ஏன்னா ஃபோட்டோ அதை தாண்டி போகக்கூடாது. அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபைனல் லைனாக வச்சுக்கலாம். ஸோ 0.5 இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருப்பேங்களா, ஸோ பார்த்துங்க, அதை நீங்கள் செக் பண்ணிங்க. ஓகே, ஸோ திரும்ப வந்து போங்க. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 11.5ல் வந்து ஒன்று கொடுக்குறோம். ஸோ வியூ நியூ கைட் 11.5. ஓகே, ஸோ சென்டரில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இது கொடுத்துக்கணும் மார்ஜின். ஸோ இது வந்து 12, ஸோ 6ல் வந்து நம்ம வந்து ஒரு கொடுத்துக்கிறோம் 6, ஏன்னா இது வந்து 12 inches. ஸோ 6ல் கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு இதாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இமேஜ் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு 4 ஃபோட்டோவும் இந்த சைடு ரைட் சைடு ஒரு 4 ஃபோட்டோவும் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ண போகிறோன்றதுக்கு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோட்டோ வந்து சொல்கிறோம் உங்களுக்கு. ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு 2 ரோல், இங்கே ஒரு 17.5ல் ஒன்று 18.5லையும் போட்டுக்கணும். ஏன்னா வந்து ஃபோட்டோஸ் வந்து கட் பண்ணி அவங்க பைண்டிங் பண்ணணும், ஃபோட்டோ உள்ள நம்மளுக்கு மறையக்கூடாது. அதனால் திரும்ப வந்து என்ன பண்ணுறோம், நியூ கைட் 17.5. ஓகே, இது மிஸ்டேக் ஆகிருக்கேன். என்னென்னா நம்ம வந்து வெர்டிக்கல் கிளிக் பண்ணிக்கணும். நம்ம ஹாரிசான்டலில் வச்சு போட்டோம்னா அது வரல. ஓகே, ஸோ 17.5 ஓகேங்களா. ஸோ திரும்ப வந்து என்ன பண்ணுங்கள், 18.5ல் ஒரு ஸ்கேல். ஓகே, ஸோ டன். இப்போது திரும்ப ஃபைல் போங்க, நியூ ஆக்சுவல் சைஸ் வந்து சொல்கிறேன்
சாரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்லிடுறேன். ஆக்சுவல் சைஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1/2 inch இங்கே ஒரு 1/2 inch போக நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது 17 inches இருக்குச்சோ 8/5 இங்கே பார்த்தீங்கன்னா 5.5 இருக்கும். ஓகே 8/5ல் இங்கே ஒரு ஃபோட்டோவும் அதே இதில் 4 ஃபோட்டோ வைக்கலாம் 8/5 இங்கே 4 ஃபோட்டோ 8/5 வைக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நியூ ஃபைல் நியூ போயிட்டு பாருங்க 8/5 பண்ணி வச்சுருக்கேன். இது ஒயிட் கலர் ஏன்னு சொல்கிறேன் அப்போ தான் பிளாக் பேக்ரவுண்டு ஒயிட். ஸோ சேம் வித் 8 height 5 resolution 300 RGB color mode custom white create கொடுங்க ஒரு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணுங்க செலக்டில் போயிட்டு செலக்ட் ஆல் கொடுங்க. இது செலக்ட் ஆகிடுச்சா? ஸோ எடிட்டில் போங்க காப்பி கொடுங்க. அண்ட் தென் நம்ம இந்த ஃபைல் தான் நம்ம ஒர்க் பண்ணி நம்ம ஷீட் இது பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ மவுஸ் இது பண்ணுற பாருங்க அதுக்கு போங்க. இங்கே போயிட்டு இந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. வந்துருச்சா? நம்ம இதோட சைஸ் என்னது 8/5 ஃபோட்டோ வைக்க போகிறோம் இதில் தான் நம்ம. ஓகே ஸோ இதில் என்ன பண்ணுங்கள் இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆக்சுவல் சைஸ் பண்ணும்போது இந்த ஸ்பேஸும் உங்கள்கிட்ட தான் ரூலர்ஸ் இருக்குல்ல கரெக்டாக நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கிளாஸ் டுட்டோரியல்ன்றதுனால அவ்வளோ டீப்பாக போனோம்னா வீடியோ லென்த் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஓகே ஸோ பண்ணிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆல்ட்டை இங்கே லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா லேயர் நம்ம அந்த லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சா? ஸோ பார்த்துங்க ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் மவுஸில் கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு காப்பி இங்கே வந்துடும். ஓகே வந்தாச்சு. நம்ம இங்கே கூட வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம தான் மார்ஜின் போட்டோம்ல இங்கே தான் ஃபோட்டோ நம்ம சொன்னோம் இல்லையா? அதுக்காக தான் நம்ம வந்து இதே சேம் நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணியிருந்தோம்னா அந்த மார்ஜின்குள்ளே இங்கே வச்சுருந்தோம்னா ஃபோட்டோ கட் ஆகிடும். அதுதான் நம்ம வந்து இப்படி இது பண்ணணும். ஓகே ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டேன் நான். ஓகேங்களா? சரி இப்போது இங்கே பாருங்கள் 2 லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சு. ரைட் சைட் மவுஸ் பார்க்குறீங்களா 2 லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த 2 ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இங்கே வந்து இதுலேயும் ஓகே இதுவும் ஓகே இந்த ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா சேம் இங்கே வந்துச்சு. ஸோ 4 ஃபோட்டோவுக்கு இது பண்ணிட்டோம் சேம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அது சேம் லைக் ஷிஃப்ட்டை பிடிச்சி இந்த 4 லேயரையும் ரைட் சைட் இருக்கு இல்லையா அந்த லேயர்ஸ் பேனல் இருக்குல்ல ஸோ அதில் 4 லேயரையும் நம்ம வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மவுஸில் எனி ஒன் லேயரில் கிளிக் பண்ணிங்க இந்த ஃபோட்டோ ஷீட் ஒயிட் இருக்கு இல்லையா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா சேம் இங்கே உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். ஓகே இப்போ நம்மளுக்கு 8 லேயர் தெரியுது இல்லை 1 2 3 4 5 6 7 8 ஸோ 8 ஃபோட்டோஸ்க்கும் இப்போ நம்ம ஓகே நீங்கள் இப்போ கேட்கலாம் பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக இருக்குது ஏன் வந்து பேக்ரவுண்டு பிளாக்காக? இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு பேக்ரவுண்ட் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிற பேக்ரவுண்டு இருக்குது இல்லையா? ஸோ அது வந்துட்டு நான் வந்துட்டு வச்சு காட்டுறேன். இந்த பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ ஃபைல் லிஸ்ட் லிங்க். ஓகே இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக நான் வந்து பேக்ரவுண்ட் இது வைக்க வேணான்னு பார்க்குறேன். ரெடிமேட் பேக்ரவுண்ட் வைக்க வேண்டாம் அது உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை வச்சுக்கோங்க. ரெடிமேட் பேக்ரவுண்ட் வைக்க வேணாம் சாம்பிள் ஃபோட்டோஸ் நான் ஆக்சுவலாக வைக்க போகிறது எல்லாமே வந்து இப்போ எனக்கு தெரியும் நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன் இந்த பேஜில் என்ன ஃபோட்டோ வைக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே வந்து ப்ளூ ஃபோட்டோ பார்த்தீங்க இல்லையா ப்ளூ கலராக இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணுறேன் ஒரு ஃபோட்டோ பேக்ரவுண்டை இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் எடுத்து பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த கேக் பேக்ரவுண்டு ப்ளூயிஷாக இருக்குல்ல ஸோ இதை எடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் ப்ளேஸ் இங்கே பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணியிருந்தேன் பேக்ரவுண்ட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ட்ராக் பண்ணிக்கங்க. இது பேக்ரவுண்டுங்கிறதுனால நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. ட்ராக் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துக்கங்க. அண்ட் தென் ஃபில்டரில் போயிட்டு பிளர்ரு காஷியன் பிளர் கொடுங்க. பேக்ரவுண்ட் க்ரியேட் ஆகிடுச்சா? ஸோ தட்ஸ் இட் அவ்வளோதான். இப்போ நம்ம வைக்க போகிற ஃபோட்டோக்கும் இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் 100% மேட்ச் ஆகிடும். பட் உங்களுக்கு நான் இதை ஃப்ரீ டவுன்லோட் 100 பேக்ரவுண்ட்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோவுக்கு மேட்ச் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. மீன்ஸ் நீங்கள் வைக்கிற ஃபோட்டோ மேட்ச் ஆகும் அது எதுன்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே கொடுத்துக்குவோம். இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் இது பண்ணிட்டோம். ஓகே ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் தென் செகண்ட் பாஸ்வேர்டு. ஓகே ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்துட்டு அந்த ஃப்ரீ டவுன்லோட் சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்துட்டு 78. ஓகே ஸ்க்ரீனியும் டிஸ்பிளே ஆகும் பார்த்துங்க 78. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபோட்டோஸ் இதில் வந்துட்டு
8 பாக்ஸ்லேயும் நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி எப்படி பண்ண போகிறோன்றதை அதையும் நான் சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. இந்த லேயரில் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை மேலே வச்சு மவுஸை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்கள் லேயர் 1 ஹைலைட் ஆகிருக்கா. செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ண பாருங்கள், லேயர் 1 காப்பியில் ஹைலைட் ஆகுதா. சேம் லைக் தட் நீங்கள் எந்த இதில் கிளிக் பண்ணுறீங்களோ அங்கே உங்களுக்கு ஹைலைட் ஆகும். அதுதான் நீங்கள் ப்ளேஸ் பண்ண ஃபோட்டோவோட லேயர் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஃபோட்டோவில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ லேயர் 1ல் ஆகிருக்கு, ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபைல் போங்க, ப்ளேஸ் லிங்க். நான் ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ண போகிறது இந்த ஃபோட்டோ. 8 ஃபோட்டோ நான் ஆல்ரெடி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணிங்க, ப்ளேஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எந்த இது வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோன்றது இதுலேயே உங்களுக்கு தெரியும். மற்ற ஃபோட்டோக்கெலாம் வந்து பாருங்கள் பேக் எண்டு போகுது. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மேலே மட்டும் ப்ளேஸ் ஆகுது பாருங்கள் அந்த ஃபோட்டோ. ஸோ அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து என்ன பண்ணுங்கள், மவுஸ் கூட ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிட்டு ஃபோட்டோ மேலே வைங்க. ஃபோட்டோ மேலே வச்சுட்டு மேலே டிக் இருக்கு இல்லையா, இந்த டிக்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதாகிடும். ஸோ நேராக என்ன பண்ணுங்கள், ரைட் சைடு அந்த லேயரில் போங்க. அந்த லேயரில் போய்ட்டு ஹைலைட் ஆகிருக்கும், அந்த லேயர் 1க்கு மேலே ஹைலைட் ஆகிருக்குல்ல, அதில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், கிளிப்பிங் மாஸ். ஓகே. ஸோ இந்த ஃபைல் அப்புறம் சேம் லைக் தட் செகண்ட் ஃபோட்டோ போகிறேன். ஓகே, செகண்ட் ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ணுறேன். என்டரும் கொடுக்கலாம், நீங்கள் என்டர் கொடுத்துட்டு சேம் கிளிப்பிங் மாஸ். ஓகே, தேர்ட் ஃபோட்டோ ப்ளேஸ் லிங்க். தேர்ட் ஃபோட்டோ வைக்கிறேன், என்டர் தட்டிட்டேன். ஃபோட்டோ மேலே கொண்டு போங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் ஆகும்போது கொஞ்சம் வந்து டக்குன்னு ஷேப் மாறிடும், ஃபோட்டோட ஷேப் மாறிடும். Clipping mask. Okay, file, place link, transform, enter or another ticket singer. Okay, and then photo. The page look for a photo. இதை கிளிக் பண்ணிட்டேன். ஃபைல், ப்ளேஸ் லிங்க். அதாவது வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை சில ஒருத்தர் வந்து இது ஒரு பெரிய விஷயமா இல்லை, அதெல்லாம் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அவ்வளோ வேணும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வித்தின் அ வீக் ஆல்பம் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் ரொம்ப இது பண்ணிட்டோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் லைட்டாக போட்டுக்கோங்க. ஓகே, ஓகே, ஃபைனல் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட் பாஸ்வேர்டு வந்து 86 ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். 86 இது எதுக்கு இந்த பாஸ்வேர்டு சொல்கிறேன்னா, நான் வந்துட்டு பேக்ரவுண்ட்ஸ் வந்து டவுன்லோட் தருவேன், அதுக்கு உண்டான பாஸ்வேர்டு. ஓகே, டுடோரியலுக்கு உண்டானத்தில் இருக்குது, அதுக்கு உண்டான பாஸ்வேர்டு. ஸோ 86 ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். என்டர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். நம்ம வந்து ஒரு ஷீட் வந்து இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்ட் இப்போ மேட்ச் ஆச்சு இல்லையா. ஸோ இந்த ரூலர்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து என்னென்னா Ctrl H வச்சா திரும்ப வரணும், இல்லையோ நம்ம கொஞ்சம் திரும்ப வேணுமே எனக்கு, Ctrl H போட்டு திரும்ப போட்டிங்கன்னா வந்துடும். இது பிரிண்டிங்கில் நீங்கள் இப்படியே விட்டுட்டு நீங்கள் ஃபைலை சேவ் பண்ணாலும் ஜேபிஜே ஃபைலை சேவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணால், ஆக்சுவலாக இது PSD ஷீட்டு, நான் அதையும் சொல்லிடுறேன்.
பிரிண்டிங்கில் வராது. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம முடிச்சிட்டோம்னா இதை எடுத்து கண்ட்ரோல் ஹெச் போடுங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெச். ஓகே, ஸோ வந்துச்சு இல்லையா? ஸோ இதில் நீங்கள் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணாலும் நீங்கள் எதை அட்ஜஸ்ட் பண்ணணுமோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுறேங்க. ஓகே, இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க பேக்ரவுண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு டெல்லு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஹைலைட் கொடுத்தா பேக்ரவுண்ட் போல நீங்கள் வந்து வேறு பேக்ரவுண்ட். பட் நம்ம ஷீட்டுக்கு மேட்சிங்கான பேக்ரவுண்டை வச்சுக்கணுன்றதுனால நம்ம வந்து இது மாதிரி பண்ணுறோம். ஓகே, இப்போ மேட்ச் ஆகிடுச்சு இல்லையா? ஷீட்டுக்கு பேக்ரவுண்ட் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபைலில் என்ன பண்ணுறோம், ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் சாம்பிள் ஃபோட்டோஸ்லேயே என்ன பண்ணுறேன், நம்ம ஃபஸ்ட்டு ஷீட்னு இதுக்கு நேம் கொடுத்துக்குவோம். 1ன்னு கொடுத்துக்குவோம். ஜேபிஜி 1.jpg 1 ஜேபிஜியை பண்ணிட்டோம். இப்போ பார்த்தோம்னா கேட்கும் ஹை ரெசல்யூஷன் மேக்ஸிமம் ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த சாம்பிள் ஃபோட்டோஸ்குள்ளே சேவ் பண்ணியிருக்கோம். இந்த சாம்பிள் ஃபோட்டோஸ்குள்ளே போகிறோம். இந்த பார்த்தீங்களா ஜேபிஜி 5. இப்போ இதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் கொடுத்தோம்னா 12x36. இதை தான் நம்ம என்ன பண்ணோம், ஃபைல் சேவ் ஆஸ் வந்து ஜேபிஜி கொடுத்துட்டு இதை தான் நம்ம வந்து பிரிண்டிங்க்கு கொண்டு போயிட்டு நீங்கள் பென்ட்ரைவ்லையோ அதை காப்பி பண்ணிட்டு லேபில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்க, ஃபோல்டரை வந்து 12x36 ஃபோல்டரை போட்டுருங்க. இல்லை அவங்க வந்து பிரிண்டிங் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. 12x36 சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபைல் 1 2 3 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிண்டிங் பண்ணி என்ன மாதிரி ரேப்பர் போடணுன்னு போட்டு உங்களுக்கு ஆல்பம் கையில் கொடுத்துருவாங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு ஆல்பம் ஷீட். ஒரு ஷீட்டு இதோட சைஸ் வந்து 12/36 டோட்டல் சைஸு. ஆஃப் சைஸ் வந்து 12/18. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைனல் பாஸ்வேர்டு வந்துட்டு 95. தேர்ட் பாஸ்வேர்டு 95, தட் இஸ் ஃபைனல் 95. ஸோ நெக்ஸ்ட் ஷீட்டில் உங்களுக்கு வந்து இந்த ஷீட் மேலே வந்து ஆக்சுவலாக நம்ம இப்படியே பிரிண்டிங் கொடுக்கலாமான்னா கொடுக்கக்கூடாது. இது ஒரு டார்க், இது ஒரு கலர், இது ஒரு கலர், ஒன்று ஒரு கலர் ஷீட் மேலே வச்சு நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணோம். ஸோ அந்த கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து இது பண்ணி தரேன். ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.